வணக்கம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 108 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 140 பாயிண்ட், 150 பாயிண்ட் வரையும் நல்லாவே நெகட்டிவ்ல இறங்கி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலா க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, 108ங்கிற ரேஞ்சில க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார் குடுத்த ரிசல்ட் தான். ரிலையன்ஸ் கொஞ்சம் அவரேஜான ரிசல்ட் குடுத்துருக்கு. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, ஐடில உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு குடுக்கல. அதோட இம்பேக்ட் தான் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல போக ஆரம்பிச்சுச்சு. அன்னைக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 423 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா, 738 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதிகமா நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டர் தான். கிட்டத்தட்ட ஒரு 1156 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு எல்லா காரணம் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டோட இம்பேக்ட் தான். இதுல ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பிரைவேட் பேங்க்கும் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபார்மா, மெட்டல், எனர்ஜி, எஃப்எம்சிஜின்னு சொல்லி இது மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. நீங்கள் ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போது தெரியுது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் ட்ரெண்ட் தான் ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்குது. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ Q3 ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அனலைஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, Q4ம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக மார்க்கெட் வந்து 22,000 21,500 அப்படிங்கிற போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓவர் வேல்யூவில் இருக்குது. ஸோ இது இன்னும் ஃபர்தராக கரெக்ஷன் ஆகி கீழே இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். அவசரப்பட்டு எந்த ஒரு ஸ்டாக்ஸும் நம்ம பை பண்ண வேணாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் தான். பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5% மேலே ஏறி இருக்கு. அதேமாரி ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா 2.5% மேலே ஏறி இருக்கு. ரிலையன்ஸ் எதுக்காக 2% ஏறிக்குன்னா நம்ம நியூஸ் இம்பேக்ட் தான். அந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட் தான் நம்மளுக்கு நல்லாவே ஏற்றி வச்சிருக்கு. ஏன்னா குவார்ட்டர்லேயும் சரி இயர்ல கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்லேயும் நல்லா க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறி இருக்கு. பிபிசிஎல் ஏன் ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிபிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 31,802 கோடி வந்து லோன் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் உள்ள டாப் லீடிங் பேங்க்ல எஸ்பிஐ, கனரா பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அவங்களும் மோஸ்ட்லி அப்ரூவல் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா பிளான்ட் எக்ஸ்பெண்டேஷனுக்காக அவங்க பண்ண போகிறாங்களாம் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு. ஸோ அதுக்காக இந்த லோன்லாம் கேட்டிருக்காங்க. அதுலேயும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகிடும். ஏன்னா அவங்க எல்லாமே கவர்மெண்ட்டோட இது தான். ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க அப்ரூவல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஒரு இது நியூஸ் இம்பேக்ட்னால இவங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிடும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் இம்பேக்ட்னால பிபிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% வரைக்கும் நல்லாவே ஏறி இருக்கு. இது காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% மேலவே நல்லாவே ஏறி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2% நல்லாவே ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 273ங்கிற ரேஞ்சில் இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 370 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபர்தராக இறங்கிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால தான் மட்டும்தான் ஏறி இருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போது Q3 ரிசல்ட் வேறு வரப்போகுது. வெயிட் பண்ணுவோம். இல்லை எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை என்னென்னா இப்போது குரூட் ஆயில் ப்ரைஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ இதுலேயே அவங்களுக்கு கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா முன்னாடி லோவில் இருந்து குரூட் ஆயிலு லோவில் இருந்துமே ஷேர் வந்து அந்தளவுக்கு ப்ரைஸ் அப்போ ஆகலை. இப்போ என்னன்னா திருப்பி ஒரு சின்னதாக ஏற்றம் கொடுத்துருக்கு. இந்த ஒரு லோனு கிடச்சிருக்குங்கிறதுனால தான் ஏறி இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இல்லை ஐடிசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ஏற்றம் கிட்டத்தட்ட ஒரு 7 ரூபா ரேஞ்சில் பாசிட்டிவில் போயிருக்கு. இப்போ 440ங்கிற ரேஞ்சில் இருக்குது. கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இறங்குச்சுன்னா நம்ம இந்த ஷேரை பை பண்ணலாம். ரெண்டாவது ஐடிசி ஹோட்டல் வந்து மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பேண்ட் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 15 இல்லைனா 20 இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்டுங்கிற கம்பெனி உங்களோட ப்ரொமோட்டர் இருக்காங்களா பேட்டு அவங்க வந்து சேல் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அந்த இதில் சேல் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டவுன் ஆக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் டு பி இது வந்து 50 ரூபான்னு கொடுக்குறாங்கன்னா பேட்டு விற்கிறாங்கன்னா இப்போ இருந்தாலும் 40 ரூபா வர 35 ரூபா வரலாம். ஸோ ஒரு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அதிகமாக பை பண்ணுங்கள். இப்போ ஏன்னா இப்போ ஹோட்டல் செக்மெண்ட்டில் இந்த இயர்லேயும் நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் செக்மெண்ட்லாம் நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி அனலைஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி, ஃபார்மா,
ஹோட்டல் செக்டர் இது வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அடுத்து க்ரீன் எனர்ஜி அதுவும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கம்மிங் இயரில். ஸோ இந்த ஷேரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வச்சிங்க. இப்போ ரிசல்ட் வேறு வரப்போகுது கூடிய விரைவில். இந்த மாதம் எண்டில் நெக்ஸ்ட் மந்தில் வந்துடும். ஸோ அப்படி வரும்போது Q3 ரிசல்ட் எல்லாம் பார்ப்போம். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஷேர்ஸ்லாம் நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்துஸ்இண்ட் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் அவங்க ரிசல்ட் இன்னும் வரல. ஐ திங்க் இந்த 17 20 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஜனவரி 20க்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பார்ப்போம். நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த ப்ரைஸில் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுமாதிரி கோல் இண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் மூமெண்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. டாடா ஸ்டீலு, இந்துஸ்தான் யூனிலிவர், ஏஷியன் பெயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஏற்றத்தில் தான் நல்லா ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். நல்ல ஒரு ஸ்டாக்ஸு நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வரும்போது நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த Q3 ரிசல்ட் எல்லாம் பார்ப்போம். இல்லை ஃபர்தராக ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறமா நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நிஃப்டி லூசராக யார் இருந்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 5.5% மேலே நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5% மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. எல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டோட இம்பேக்ட் தான். அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா நல்லாவே டவுனில் போயிட்டு இங்கேயே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 113 ரூபா நெகட்டிவ் நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு. இது இன்னும் எப்போதும் பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு ரிசல்ட்லேயும் அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து டவுனில் தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஏற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் இது இன்னும் ஃபர்தராக இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பை பண்ண வேணாம். எப்படி இருந்தாலும் ஒரு சப்போர்ட் லெவல் ஒரு 1700 இந்த ரேஞ்சுக்கிட்ட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 1720 இந்த ரேஞ்சில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது இன்னும் கீழே இறங்கினாலும் அதுக்கப்புறம் ஒரு 1600 1500 வரும்போது அப்போதைக்கு நம்ம பை பண்ணலாம். லாங் டைமுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ அனலைஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 2000 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா விப்ரோவும் இறங்கிடுச்சு. விப்ரோ, டெக் மஹேந்திரா இந்த ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்கியிருக்குது. நிஃப்டி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு நல்ல பெரிய இறக்கம் தான். 4.4% வரைக்கும் நல்லாவே இறங்கியிருக்கு. காரணம் என்னன்னா நியூஸ் இம்பேக்ட் தான். அதுமாரி கோட்டக் பேங்க்கும் இறங்கியிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்கும் இறங்கியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இந்த ப்ரைவேட் பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டவுன்ஃபாலில் தான் போயிருக்கு. ஏன்னா இது எல்லாமே Q3 ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ டவுனில் போயிட்டுருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். நல்ல ஒரு ஸ்டாக்ஸு நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வரும்போது பை பண்ண ஆரம்பிக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எஃப்ஐ டேட்டா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3318 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஏஐ பாருங்கள் 2522 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஏ அந்தளவுக்கு கொடுத்துருந்துமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் ஏறல. இதில் வந்து எஃப்ஐ வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எந்தெந்த ஸ்டாக்ஸுன்னு பார்த்தோம்னா இந்துஸ்இண்ட் பேங்க் வந்து அதிகமாகவே சேல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 42% இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 24% தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க இறக்கியிருக்காங்க, சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, கோட்டக் பேங்க் 2 பேங்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5% வரைக்கும் நல்லாவே விற்றுருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 52.3% இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 49% தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கும் அவங்களோட ஸ்டாக்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்என்டி ஃபினான்ஸு, டெலிவரி, ஜொமோட்டோ, கேபிஐடி டெக்கு, ஆர்பிஎல் பேங்க்கு, பேடிஎம் சொல்லி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் வந்து ப்ரைவேட் பேங்க் சொன்ன 4 பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இவங்க நிஃப்டி 50ல் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எஃப்ஐஐ இந்த ஸ்டாக்ஸ் தான் சேல் பண்ணுறதுனால தான் நம்மளோட நிஃப்டி வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. இதுதான் காரணமே. பிஃபோராக உள்ள வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். டிஏ என்ன தான் கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் எஃப்ஐ விற்றாங்கன்னா மார்க்கெட் இறங்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா அவங்க விற்கிறது எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு. ஏன்னா அவங்க வந்து ஃபோக்கஸ் எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் சர்டன் அமௌண்ட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு போர்ட்ஃபோலியோன்னு எடுத்தோன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும், அதுக்கப்புறம் தான் மிட் கேப் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. இல்லை நம்ம டிஐஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மிட் கேப்பு அண்டு ஸ்மால் கேப் இதில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்ருக்காங்க. பட் எஃப்ஐ வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை கரெக்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக அவங்க சேல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகி வெளில வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நல்லா டவுனில் போகுது. அதை அவங்க ஏற்றுன்னு நினச்சாங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஏறிடும். அதே ஏன்னா அவங்க தான் நிஃப்டி 50ல் அதிக கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது. ஸோ இந்த இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டு ஏறதும் இறங்குறதுக்கு காரணமே. எஃப்ஐ வந்து இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காரணமே இதுதான். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அவங்க எப்படி வாங்குறாங்க, எந்த மாதிரி விற்கிறாங்க, எஃப்ஐயோட லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் எதில் அதிகமாக வாங்கியிருக்காங்க, எதில் விற்றுருக்காங்க அப்படி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம அதை வச்சு ஒரு கேதர் பண்ணி
நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இப்போ அவங்க விற்கிற டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கணும். பெரிய அளவுக்கு இல்லைனாலும் 1 குவான்டிட்டி 2 குவான்டிட்டி 3 குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க சர்டன் ஆஃப் டைமில் திருப்பி அவங்க பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு ஏறிடும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் இந்துஸ்தான் பேங்க் பிஃபோராக 42% இருந்தது, இப்போ வெறும் 24% தான். இதிலே பாருங்கள், அது நல்லாவே 20% மேலே நல்லா விற்றுட்டாங்க. இதில் வந்து அவங்க நம்மளுக்கு 1700 இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 900 வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சர்டன் குவான்டிட்டி நம்ம உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க, 50 குவான்டிட்டி 100 குவான்டிட்டி வச்சுருக்கீங்கன்னா திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிடும். பவுன்ஸ் பேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ப்ராஃபிட் வந்துடும். அவங்க அந்த பை பண்ணுற டைமில் ஒரு 1500 1600 வந்தபோது நீங்கள் விற்றுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இதுமாரி தான் நம்ம கான்செப்டை வந்து நம்ம பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் நம்ம. ஆனால் நீங்கள் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வரும், அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணுங்கள். இப்போ விப்ரோவோட ரிசல்ட் பார்க்கலாம். விப்ரோவோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெவின்யூ வந்து இப்போ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான இதில் தான் இருக்குது. 2023 டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 22,205 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22,319. குவார்டர் அண்ட் குவார்ட்டரும் சரி, இயர் ஆன் இயர்லேயும் சரி, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 22,000ங்கிற ரேஞ்சிலேயே தான் இருக்குது. ஆவரேஜான இதில் தான் இருக்குது. பெரிய அளவுக்கு இம்பேக்ட் ஒன்றும் கொடுக்கல. இதில் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஏற்படல. குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 4,503 கோடியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4,540 கோடியாக இருக்குது. அதே டிசம்பர் குவார்ட்டரில் 4,198 கோடியாக தான் இருக்குது. இயர் ஆன் இயரில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. பட்டு குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் ஆவரேஜான இதுதான். இதில் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 2,701 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3,367 கோடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இவங்களோட டோட்டல் ஆர்டர் ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ஆர்டர் ஒர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $1 பில்லியன் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸாக உள்ளதோட, அதாவது ப்ரீவியஸாக இயர் ஆன் இயரில் உள்ளதோட இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 லார்ஜ் ஆர்டர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய இதில் அவங்க வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா டோட்டல் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $3.1 மில்லியன் வரைக்கும் அவங்க புக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா இந்த புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆன் இயரில் டிசம்பர் 2023லேருந்து 2024 வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே 2023 பார்த்தீங்கன்னா 3.5% இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மில்லியன் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3.1 மில்லியன் தான் இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா விப்ரோ வந்து இது கொடுக்க போகிறாங்க, டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 6 ரூபான்னு கொடுக்க போகிறாங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே 1 ரூபா தான் கொடுப்பாங்க. பட் இந்த தடவை அதிகமாக கொடுக்குறாங்க, 6 ரூபா கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய நியூஸு. இப்போ ரீசெண்டாக தான் போனஸ் வேறு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு நல்ல ஒரு பெரிய இதாக கொடுத்துருக்காங்க. பட்டு ரிசல்ட் வந்து ஒரு ஆவரேஜான ரிசல்ட் தான். ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து இது எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல. திங்கட்கிழமை பார்ப்போம். மோஸ்ட்லி டவுனில் போகிறது தான் சான்சஸ் இருக்குது. டெக் மகேந்திராவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல. அவங்களோட நியூ டீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $745 மில்லியன் வந்து இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் ஒன்றும் கொடுக்கல. நார்மலான இதில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. $27 வீதத்தில் 1% நல்லாவே கீழே இறங்கியிருக்கு. இது ஃபர்தராக இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி இவங்க வந்து டிசிஎஸ்ஸு, HCL, இன்ஃபோசிஸு, விப்ரோ இவங்களோட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஆவரேஜான இதில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெக் மஹேந்திரா பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ திங்கக்கிழமை பார்ப்போம். மோஸ்ட்லி கீழே இறங்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வச்சுக்கிங்க. நல்ல ஒரு ஸ்டாக்ஸு நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வரும்போது கண்டிப்பாக பை பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ சந்திப்போம். கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.